ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரிக்கிட்டே கிராஷ் கொஷின் கேட்குறீங்களா? அதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் சார். கால் போகல சார், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா அதுக்கப்புறம் என்னடா பேசுறது அந்த பொண்ணுக்கிட்டன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஏதோ மழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம காவேரியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பின்னாடியும் மொப்பம் முடிச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இங்கே வேணா பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. வீட்டில் என்னையும் அவரையும் சேர விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களோட ரியாக்ஷனு. போலீஸ்கார் அங்கிள் வந்துட்டு விஜய் வீட்டை சோதனை பண்ணுறாங்களாமா. இதே டெரரிஸ்ட் மாதிரி இப்படியாண்டா சித்திகரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அவங்க சூசைட் அட்டம் பண்ணதுக்கு விஜய் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நறுக்கு நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. நம்ம யாரு காவேரியோட அத்தைங்க, அதாவது நம்ம குமரனோட அம்மா. கடைசியில் ஆக மொத்தத்தில் என் பேரப்பிள்ளையும் என் மருமகளையும் நிம்மதியாக விட மாட்டீங்க, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் நம்ம காவேரியை ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நம்ம காவேரியோட அம்மா சொல்ல கங்காவுக்கு கோவம் வந்துருச்சு. என் தங்கச்சி எந்த நிலைமையில் விட்டுட்டு போகிற அளவுக்கு கல் நெஞ்சக்காரி நான் இல்லை, என் தங்கச்சியோட வாழ்க்கையை சரி பண்ணாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், யாரும் அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. சும்மா நெத்தி அடியில். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே போயிட்டு நம்ம காவேரி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்கிட்ட ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை கிளியர் பண்ணுன்னு சொல்ல இங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோடனே இங்கே உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் இவங்க சால்வ் பண்ணுறாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சாரோட சைன் வேணும் செக்கில்னு சொல்ல மேம்கிட்ட கொடுங்கப்பா, அவங்க சைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, நீங்கள் தான் பார்ட்னர்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டீங்க, பேங்க் அக்கௌண்ட்லேயும் சைன் பண்ணி வச்சுருக்கீங்க மேம், அதுவே தெரியாமல் இந்த பக்கி உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் புருஷன் எனக்காக இவ்வளோ பண்ணுறாரு. ஆமாங்க, இந்த காலத்து புருஷனுங்க ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் புருஷன்லாம் தாஜ்மஹால் கட்டினாராமா. இந்த காலத்தில் பர்ஸ் எடுத்து ஒளிய வைக்கிறதுக்கு தான் ஆள் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பார்ட்னர் போடுறாங்கன்னா எப்படியாப்பட்டவங்களாம் இருக்காங்க, வேற லெவலில். உண்மையான லவ் தான். அதனால் இவங்களும் எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சாங்க. உடனே விஜய்க்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு தான் சேருவாங்களோ. ஓகே.